வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. டெல்லியில இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில 4 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்து நேத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கு. 4 பதவிகளையும் வந்து இடதுசாரி ஸ்டூடெண்ட் யூனியன் மெம்பர்ஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏபிவிபி, அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டியின் ஸ்டூடெண்ட் விங்கான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஏபிவிபி அப்படிங்கிறவங்க கம்ப்ளீட்டா வந்து வாஷ் அவுட் ஆயிருக்கிறாங்க இந்த எலெக்ஷன்ல அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியாக இருக்கு. அப்போ இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாவே ஜேஎன்யூல பாத்தீங்கன்னா இடதுசாரிகளுடைய கை எப்பவுமே வந்து ஓங்கிதான் இருக்கும். ஆனா பாஜக 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க 2016 ஒரு புது வைஸ் சான்சலர் ஒண்ணு கொண்டு வராங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த வைஸ் சான்சலர் அவர் வந்து வலதுசாரி சிந்தனை உள்ளவர். அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டையே மாத்தணும் அப்படின்னு பாக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து முடக்க ட்ரை பண்றாரு. இந்த ஏபிவிபி ஸ்டூடெண்ட் விங்க வந்து கையில வச்சுக்கிட்டு இவங்க வந்து பாஜகவுடைய சித்தாந்தங்களை அந்த கேம்பஸ்குள்ள நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறத முயற்சி பண்றாங்க. இதற்கு மாணவர்கள் தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்பெல்லாம் வருது. 2016 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமர் காலித், கனையாகுமார் போன்ற ஸ்டூடெண்ட் யூனியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ வந்து அரெஸ்ட் பண்றாங்க. முதல் முறையாக எமர்ஜென்சிக்கு அப்புறம் போலீஸ் கேம்பஸ்குள்ள காலடி எடுத்து வைக்குது, மீடியா கேம்பஸ்குள்ள காலடி எடுத்து வைக்குது. தொடர்ந்து வந்து இவர்களை வந்து தேச விரோத குற்றங்கள் அப்படின்னு சொல்லி செடிஷன், யுஏபிஏ போன்ற சட்டங்களுக்கு கீழ், கடுமையான சட்டங்களுக்கு கீழ் இவர்கள் வந்து அரெஸ்ட் செய்யப்படுகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேம்பஸ்குள்ள வந்து இவங்களுடைய வாதத்தை, இவர்களுடைய சித்தாந்தங்களை வந்து பேசுனதுக்கான ஒரு முயற்சியாக, அவர்களுடைய குரல்களை வந்து அழுத்த வேண்டும், அமுக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியாக இது போன்ற விஷயங்கள் நடக்குது. தொடர்ந்து ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து எதிர்ப்பு வருது. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கடந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜேஎன்யூ உடைய ஹிஸ்டரியில நீங்க பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள், தொடர்ந்து ஏதாவது ஒரு வன்முறையை வந்து கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. ஏபிவிபி வெளியில இருந்தெல்லாம் ஆட்களை கூட்டிட்டு வந்து உள்ளுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸை போட்டு அடிச்சது, வன்முறை வெறியாட்டம் நடந்ததெல்லாம் வந்து நம்ம டிவியில பல முறை வந்து பார்த்திருக்கோம். நிறைய பேர் வந்து அடிபட்டு இருக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் கேஸ போட்டு கூப்பிட்டு உள்ள வச்சு பெயில் கொடுக்காம, இன்னமும் அந்த உமர் காலித் வந்து 2020 அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சவர் இன்னும் உள்ள இருக்கிறாரு. அவருக்கு பெயில் மறுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இது தொடர்ந்து நடைமுறையாக இருந்தது. கிட்டத்தட்ட 4 வருஷம். கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, கோவிடை காரணம் காட்டி அதே மாதிரி பிஜி அட்மிஷன்ஸையும் அந்த பிஹெச்டி அட்மிஷன்ஸையும் வந்து வெகுவாக குறைச்சிட்டாங்க. அங்க வந்து ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற பிரச்சனை எல்லாம் இருந்தது. இதெல்லாம் தாண்டி 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு. எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய 3 அணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஏபிவிபி என்ற பாஜகவுடைய ஸ்டூடெண்ட் விங். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா யுனைடெட் லெஃப்ட் ஃப்ரண்ட், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இடதுசாரிகளுடைய ஆதிக்கம் எப்பவுமே ஜேஎன்யூல அதிகமா இருந்திருக்கு. பல்வேறு இடதுசாரி ஸ்டூடெண்ட் யூனியன்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரே அம்ப்ரெல்லாவில யுனைடெட் லெஃப்ட் ஃப்ரண்ட் அப்படின்னுட்டு இதுல வந்து 4 அமைப்புகள்: ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன், ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் டிஎஸ்எஃப், இப்படி 4 அமைப்புகள், 4 இடதுசாரி அமைப்புகளும் ஒரே கூட்டணியில் வந்து யுனைடெட் லெஃப்ட் ஃப்ரண்டா நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்குறாங்க. மூன்றாவதாக பிர்சா அம்பேத்கர் பூலே ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், பாப்சா அப்படிங்கிற ஒரு யூனியனும் வந்து, இது பெரும்பாலும் வந்து தலித் பட்டியலின மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கான ஒரு யூனியனா, ஸ்டூடெண்ட் யூனியனா ஃபார்ம் பண்ணி இப்படி 3 களத்துல மும்முனை போட்டியா வந்து இந்த போட்டி நடக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, நேத்து ரிசல்ட் வந்திருக்கு. 4 போஸ்டுக்கு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஜெனரல் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி 4 போஸ்டுக்கான தேர்தல் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை நடக்குது. சண்டே நேத்து கவுண்டிங் நடந்து ரிசல்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. பிரசிடென்டாக வந்து ஏஐஎஸ்ஏ, ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனோட தனஞ்சய் அப்படிங்கிற ஒரு தலித் மாணவர், 27 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மாணவர் இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட் யூனியனோட பிரசிடென்டா எலெக்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இரண்டாவது ஜெனரல் செக்ரட்டரியோட போஸ்ட். இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு சண்டிகர் மேயர் போஸ்ட்ல வந்து பாஜக எவ்வளவு தில்லாலங்கடி பண்ணிச்சு, எப்படி வந்து ஒவ்வொரு தேர்தலையும் இவங்க வந்து எப்படியாவது எதிர்கட்சிகளை முடக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத நாம ஜெனரல் எலெக்ஷன்ஸ்ல பாக்குறோம்ல.
ஜேஎன்யூடைய ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்லயும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஏபிவிபி பாஜகவுடைய ஆதரவோட செஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன்ல போய் இந்த இடதுசாரி கேண்டிடேட் ஸ்வாதி சிங் அப்படின்னு அவங்க கேண்டிடேட் பாட்டினாங்க இல்லையா, அந்த ஸ்வாதி சிங்கை எதிர்த்து ஏபிவிபி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து கடைசி நிமிஷத்துல கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு ஒரு 7 மணி நேரம் முன்னால விடிகாலையில 2 மணிக்கு ஸ்வாதி சிங் கண்டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் உள்ள அறிவிக்குது. இப்படி எலெக்ஷனுடைய நெருக்கத்துல இப்படி ஒரு அதிரடியான முடிவை வந்து எலெக்ஷன் கமிஷன் எடுத்திருக்குது. இதுல இருந்து பின்வாங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து கோர்ட்டுக்கு போறதுக்கும் நேரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு சூழல்ல வந்து ஒரு கொண்டு போய் இந்த இடதுசாரிகளை தள்ளுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த யுனைடெட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரொம்ப சமயோஜிதமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட கேண்டிடேட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. நாங்க இப்போ கோர்ட்டுக்கு போயெல்லாம் வந்து திரும்ப கண்டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நடக்காது. ரீ எலெக்ஷன்ஸ் அப்படிங்கறத இவங்க நடத்துவாங்களா இல்லையாங்கிறதும் எங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த நேரத்தில் பாப்சா அணியோடைய கேண்டிடேட் இருக்கிறாங்க இல்லையா, பட்டியலினத்தை சேர்ந்த அந்த கேண்டிடேட் ஒரு கேர்ள், அவங்க பேர் வந்து பிரியான்ஷி ஆர்யா. இத்தனைக்கும் அவங்க வந்து 3ஆம் பாலினத்தை எல்ஜிபிடி கம்யூனிட்டியில ஒரு கியூர் கம்யூனிட்டியோடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க. அவங்களுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்க தெரிவிக்கிறோம் அப்படின்னு அதிரடியாக ஒரு பாம்ஷெல்ல தூக்கி போடுறாங்க. ஏபிவிபி இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஜெனரல் செக்ரட்டரிக்கான ஓட்டு எலெக்ஷன் வந்து ரொம்ப கடுமையான ஒரு போட்டியா இருக்கும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது லெப்ட நம்ம காலி பண்ணிவிட்டோம்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு ஏபிவிபிக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக அமைந்தது. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பெண் பிரியான்ஷி ஆர்யா அப்படிங்கிறவங்க ஒட்டுமொத்த ஆதரவோட அவங்களும் வந்து ஜெனரல் செக்ரட்டரியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் ஆகட்டும், ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆகட்டும், அதுலயும் வந்து யுனைடெட் லெஃப்ட் ஃப்ரண்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 4 போஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த வலதுசாரி சிந்தனை கொண்ட ஏபிவிபி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் யூனியன் வாஷ் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோம். சரி, இதுல முக்கியமாக இந்த ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்னென்ன விஷயங்களை வந்து கையில எடுத்தாங்க, இந்த ஸ்டூடெண்ட் யூனியன்ஸ் என்னென்ன விஷயங்களை வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து முக்கியமா அவங்க கண்டெஸ்ட் பண்ணும்போது பேசுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல் ஏபிவிபி வந்து கேம்பஸ்குள்ளேயும் வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து இடதுசாரிகள் எல்லாருமே வந்து டுக்குடை டுக்குடை கேங், இவங்க எல்லாம் ஆன்டி நேஷனல்ஸ், இவங்களாலதான் காலேஜ்ல இவ்வளவு வன்முறை நடக்குது, பாருங்க ராமர் கோவில் கட்டிட்டோம் அப்படின்லாம் கூட ஓட்டு கேட்டிருக்கிறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ். இப்படிப்பட்ட ப்ராபகேண்டாவை கையில எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இடதுசாரிகள் பாத்தீங்கன்னா வயலன்ஸ், ஏபிவிபியோடைய தலை தூக்குனதுக்கு அப்புறம் கேம்பஸ்குள்ள ஏகப்பட்ட வயலன்ஸ் நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை வந்து இவங்க கற்பிக்கிறாங்க. பிற்போக்குத்தனமான விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. ஸ்டூடெண்ட் கேம்பஸ்குள்ள இருக்க வேண்டிய சயின்டிபிக் டெம்பரை வந்து டோட்டலா இவங்க வந்து சீரழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பேசுறாங்க. இது மட்டும் இல்லாம மத்த லார்ஜர் இஷ்யூஸ், பாலஸ்தீன்ல ஆரம்பிச்சு மணிப்பூர் ஆகட்டும், விவசாயிகளுடைய போராட்டம் ஆகட்டும், எப்படி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் இயற்கை வளங்களை வந்து பாஜக கார்பரேட்டுகளோட சேர்ந்து சுரண்டுது, இது போன்ற விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல தரமான பில்டிங்ஸ் தேவை, தரமான ஹாஸ்டல்ஸ் தேவை, பில்டிங்ல கூரையெல்லாம் இடிஞ்சு விழுது, ரோடு தேவை, நல்ல சாப்பாடு தேவை, ஃபீஸ் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டபடி ஹைக் பண்றாங்க, அப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும், இப்படி போன்ற விஷயங்கள் லோக்கல் இஷ்யூஸையும் பேசுறாங்க. பாப்சா அணி நீங்க பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அங்க ஒடுக்குமுறை இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க ஒதுக்கி வைக்கப்படுறாங்க, வெறும் ஒரு ஓட் பேங்கா மட்டும் நினைக்கிறாங்க, அப்படி இல்லாம எங்களுக்கும் ஒரு இன்க்ளூசிவிட்டி வேணும், எங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு அவங்க களத்துல இறங்குறாங்க. ஓட்டர்ஸ் வந்து பேசும்பொழுது இந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர்வியூ எல்லாம் நம்ம வந்து மீடியால பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் ஒரு ஆதாரமா இருக்கு. பொதுவா வந்து இப்பெல்லாம் என்ன ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர் வந்து படிக்கிற காலத்துல உனக்கு எதுக்கு அரசியல் எல்லாம், அதெல்லாம் தேவையில்லை, நீ ஒழுங்கா படிச்சு உருப்புற வழிய பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மாணவர்களுடைய அரசியல் போராட்டங்கள், மாணவர்களுடைய அரசியல் எண்ணங்கள், மாணவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் பல நேரங்கள்ல நாட்டுடைய அரசியலே வந்து புரட்டி போட்டிருக்கு. அந்த பாதையை வந்து மாற்றி அமைத்திருக்கிறது, பல புரட்சிகளுக்கு வந்து வழிவகுத்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அந்த விதத்துல இங்க இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5600 மாணவர்களுக்கு மேல இங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து முக்கியமான இஷ்யூஸா என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயலன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சொல்றாங்க. இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு வயலன்ஸ் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஜேஎன்யூ கேம்பஸ்குள்ள பாக்குறோம். இது போன்ற வயலன்ஸ் எங்களுக்கு பிடிக்கல.
காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது நல்ல மெமரிஸ் நமக்கு கொடுக்கணும், நல்ல பாதுகாப்பு வந்து ஒரு கேம்பஸ் நமக்கு கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த கேம்பஸ்ல பாதுகாப்பே இல்லாம ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, வன்முறை எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது. எதுவா இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமா ஒரு ஆரோக்கியமான கான்வர்சேஷன் மூலமா தான் சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஏபிவிபி போன்ற ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து எதுக்கெடுத்தாலும் வன்முறையில இறங்குறாங்க. அப்படி வன்முறையில இறங்குறதுனால நாம பேச வேண்டிய முக்கியமான இஷ்யூஸ் எங்கேயோ காணாம போயிடுது அப்படிங்கிற 2 முக்கியமான குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு எங்களுடைய ட்ரெடிஷன் அப்படிங்கறத ரீக்ளைம் பண்ணணும். ஜேஎன்யூடைய ட்ரெடிஷன் வயலன்ஸ் கிடையாது. ஜேஎன்யூடைய ட்ரெடிஷன் வந்து ஆக்கப்பூர்வமான கான்வர்சேஷன்ஸ், அறிவுபூர்வமான கான்வர்சேஷன்ஸ். நீங்க எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனா உங்களுடைய கருத்துக்களை வைக்கக்கூடிய சுதந்திரம், அடிப்படை ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது தான் ஜேஎன்யூல இருந்தது. இன்னைக்கு அது சுத்தமா காணாம போச்சு அப்படிங்கிற முக்கியமான இஷ்யூஸ, லோக்கல் இஷ்யூஸை தாண்டி இது போன்ற விஷயங்களை வந்து அவங்க முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஒட்டுமொத்தமா இந்த எலெக்ஷன்ல இருந்து கத்துக்க வேண்டிய பாடங்கள் நமக்கு நிறைய இருக்கு. ஏன்னா இந்த ஜேஎன்யூல நடக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து ஒட்டுமொத்த நாட்டிலையும் ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸை ஏற்படுத்தும், பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலதான் ஒட்டுமொத்த நாடுமே இந்த ஜேஎன்யூ எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது. எதிர்பார்த்த மாதிரியே பாஜகவுக்கு இதில் ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. பாஜக தரப்பு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இந்த எலெக்ஷன்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு தலித்தை, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை வந்து இன்னைக்கு பிரசிடென்டா நிறுத்தி வச்சு அவரை ஜெயிக்கவும் வச்சிருக்காங்க. அப்போ பட்டியலின மக்களுக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதே மாதிரி 3ஆம் பாலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து ஜெனரல் செக்ரட்டரியா ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்ப அந்த இன்க்ளூசிவிட்டி இருக்கு இல்லையா, பட்டியலின மக்களை சேர்ந்தவர்கள் 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர்களுக்கும் அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்த்தி ஆட்டிடியூட் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஓட்டர் டர்ன் அவுட் 12 வருஷத்துல இல்லாத அளவுக்கு 75% பேர் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய ஓட்டு கேம்பஸ்ல இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு விஷயங்களுக்கு வந்து வழிவகுக்கும், அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உணர்ந்திருக்கிறதுனால, அவங்களுடைய ஓட்டுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன, பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது, ஓட்டு அளிக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம ஒரு ஓட்டு தானே, இது என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்னு அலட்சியமா இருக்காம, என்னுடைய ஓட்டு ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருக்கும்னா என்னுடைய ஜனநாயக கடமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அதை செய்வேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அது நம்ம முக்கியமா கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமா நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வலதுசாரி கூட்டம் எப்படியாவது இந்த யுனைடெட் வி ஸ்டாண்ட் டிவைடட் வி ஃபால் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா இருக்குல்ல, பிரிவினைவாதத்தை கையில எடுத்து கம்யூனிட்டிஸா நம்மளை போலரைஸ் பண்ணி அது மூலமா வாக்கு அறுவடை செய்யக்கூடிய இந்த வலதுசாரி சித்தாந்தத்தை இன்னைக்கு ஒரு சம்மட்ட அடி கொடுத்திருக்கு இந்த ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். எங்க பாத்தீங்கன்னா இடதுசாரிகள் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது உடனே அவங்களுக்குள்ள அடிச்சுக்காம உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய 3வது அணியோடைய கேண்டிடேட்டை வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப இங்க குறிக்கோள் என்னவா இருக்குன்னு பாருங்க. யாரு ஆட்சிக்கு வராங்க அப்படிங்கறத விட யாரு ஆட்சிக்கு வரக்கூடாது, யாரு வந்து உட்கார்ந்தா ஒட்டு மொத்தமா நம்மளுடைய சுதந்திரம் எல்லாமே பறி போயிடும், நாம இன்னும் பின்னோக்கி இழுக்கப்படுவோம் அப்படிங்கறத இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவா உணர்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் உடனே 3வது அணியை சேர்ந்த கேண்டிடேட்டுக்கு எங்க ஒட்டுமொத்த ஆதரவை நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து ஓரணியாக நின்றார்கள். இன்னைக்கு ஜெனரல் எலெக்ஷன்ல இதுதான் நடக்குது. பாஜகவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சப்போர்ட் செய்யக்கூடிய பல அணிகள் இங்க இருக்கு. நீங்க களத்துல பாத்தீங்கன்னா நேரடியா பாஜகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க, ஆனா பின்னால பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய கான்வர்சேஷன்ஸ் நடக்கும், மறைமுகமா ஒரு பி டீமா செயல்பட்டு இருப்பாங்க. இது தமிழகத்திலேயே நிறைய தருணங்கள்ல நாம பார்த்துட்டோம். அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், இந்த மாதிரி நேஷனல் லெவல்லையும் இது போன்ற கட்சிகள் இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும், நம்மளுடைய குறிக்கோள், ஒற்றை குறிக்கோள் என்னவா இருக்கணும், யாரு வராங்கிறத விட யாரு வரக்கூடாது, பாஜக முக்கியமா ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு நாம நினைக்கிறோம்னா, எந்த கட்சி நமக்காக பேசுது, எந்த கட்சி மாநில உரிமைகளுக்காக நிக்குது, எந்த கட்சி சிறுபான்மையினர் நலனுக்காக நிக்குது, எந்த கட்சி அமைதியை விரும்புது, எந்த கட்சி கலவரத்தை எதிர்க்குது, இதெல்லாம் யோசிச்சு ஒட்டு மொத்தமா ஓரணியா நின்னு
ஒரு கட்சிக்கு வாக்கை கொடுத்து பெரும்பான்மையை கொடுத்து பாஜகவை தோற்கடிக்கணும். இல்லைன்னா உப்மா கதை மாதிரிதான் ஆயிடும். அந்த கதையை சொல்லி என்னுடைய காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். ஒரு காலேஜ் ஹாஸ்டல்ல 100 பசங்க இருந்தாங்களாம். தினம் உப்மா போடுறாங்க அப்படின்னு உப்மா சலிச்சு போச்சு அப்படின்னு அவங்க எல்லாம் இறங்கி ஒரு போராட்டம் பண்ணாங்களாம். இன்னையில இருந்து எங்களுக்கு உப்மா வேண்டாம், நாங்க உப்மா சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு வாக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சோன்னே 20 பேர் என்ன சொன்னானா, எனக்கு உப்மா தான் வேணும், எனக்கு உப்மா ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உப்மா தான் வேணும், நான் உப்மாவை தான் கண்டினியூ பண்ணுவேன், 15 வருஷம் ஆனாலும் எனக்கு மறுபடியும் நான் உப்மா தான் வேணும் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுதான். அப்போ மற்ற இருக்கக்கூடிய 80 பேர் எங்களுக்கு உப்மா வேண்டாம் அப்படின்னு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். உப்மாவை வீட்டுக்கு அமிச்சிட்டு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா அங்க நடுவுல ஒருத்தன் பூந்து குட்டைய குழப்புறான். சரி நமக்கு வேண்டியதை நம்ம டிசைட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் என்ன சொல்றான், பரோட்டா எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறான். இன்னொரு 15 பேரு எங்களுக்கு சப்பாத்தி வேணும் அப்படிங்கிறான். இன்னொரு 15 பேர் எங்களுக்கு கொழா புட்டு வேணும் அப்படிங்கிறான். இன்னொரு 15 பேர் என்ன பண்றான், இது எலெக்ஷனே சரியில்லைப்பா, எங்களுக்கு எந்த ஐட்டமுமே இங்க பிடிக்கல, இந்த ஹாஸ்டல் சாப்பாடே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு யாருக்குமே நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லிட்டு ஓட்டு போடாம இருந்துடுறான். அதாவது நோட்டா. அதே மாதிரி இன்னும் 10-15 பேர் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ப்ராசஸே சரியில்லைப்பா, இதுல நாம ஓட்டு போட்டு என்ன மாறப்போகுது, எது வருதோ அது தின்னு தொலைப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு ஓட்டே போடாம இருந்துடுறான். இப்ப இறுதியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மீண்டும் உப்புமா 20 ஓட்டுகள் ஜெயிச்சு மீண்டும் ஹாஸ்டல்ல உப்புமா நிக்குது. இதுதான் நாட்டுடைய அரசியல்ல நடக்குது. தெளிவா புரிஞ்சுக்கங்க. உங்களை திசை திருப்புவதற்கு உங்களுக்கு கலர் கலரா பிரம்மாண்டமான விளக்குகள் எல்லாம் போட்டு நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் சொல்லி உங்க மனசை மாத்துறதுக்கு ஏகப்பட்ட கட்சிகள் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா யாரு வேண்டாம் அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருக்கணும். அவர்களுக்கு நேரடியாக மறைமுகமாக எந்த கட்சிகள் ஆதரவு கொடுக்குதோ அவங்கள நீங்க புறக்கணிக்கணும். இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் 2024ல உருவாவதற்கு நமக்கு உபயோகமாக இருக்கும். இன்னைக்கு JNU கேம்பஸ்ல நடந்த இந்த எலெக்ஷன்ல இருந்து இந்த ரிசல்ட்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். ஒன்று சேர்வோம், சனாதனத்தை வீழ்த்துவோம், சனநாயகத்தை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.